அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன பார்க்க போகிறோம்னா அக்கீதா. இன்ஷா அல்லாஹ் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ரப்பி சிதினி இல்மா, ரப்பி சிதினி இல்மா, ரப்பி சிதினி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஓகே, அக்கீதா அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அக்கீதா வந்து பல வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அக்கீதா அப்படின்னு குறிப்பிட்டு எதுலேயுமே சொல்லலை. அக்கீதானா என்னதுன்னா அல்லாஹ் மீதும் மலக்குமார்கள் மீது எல்லாத்தையும் நம்புறது தான் நமக்கு அக்கீதா. பார்க்காதவங்க போனதில் லிஸ்ட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அஹ்லு சுன்னா. அஹ்லு சுன்னா அப்படின்னா என்னென்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்ததை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது இனிமேல் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த உலக அழிவு நாள் வரை யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றுறாங்களோ அவங்க தான் என்னது அஹ்லு சுன்னா. இதில் அலி ரலியல்லாஹு காலத்தில் வந்து முஆவியா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு இது இஞ்சித்திஹாத் அப்படின்னா கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டது. அந்த கருத்து வேறுபாடில் ஏற்பட்டப்போ தான் அந்த அஹ்லு சுன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உருவாகி இருக்குது. அப்படி அந்த இரண்டு வேர்களுக்கு இஞ்சித்திஹாத் கருத்து வேறுபாட்டின் காரணமாக வந்தது தான் என்னது யாருக்கு அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் முஆவியா அவங்களுக்கும். அதில் அலி ரலியல்லாஹு அவங்க வந்து அவங்களோட ஆட்சி காலத்தை வந்து ஏற்கும்போது பயத் செய்வாங்கன்னா அதெல்லாம் பண்ணுறப்போ சில பேரை வந்து அவங்கள ஏற்றுக்கிறாம யாரை அலி ரலியல்லாஹு அவங்கள ஏற்றுக்கிறாம அந்த ஊரை விட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் ஹவாரிஜுகள் வெளியேறினார்கள். அப்படின்னா அலி ரலியல்லாஹு அவங்களோட இருக்க மாட்டோம், அவங்களோட இது நான் அவங்கள வந்து பின்பற்ற மாட்டோம் அப்படின்ட்டு வெளியேறினவங்கள தான் என்னது ஹவாரிஜிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் முஆவியா அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தான் இஞ்சித்திஹாத். அப்போது அலி ரலியல்லாஹு முஆவியா அவங்க ரெண்டு பேரும் இப்போ அலி ரலியல்லாஹு காலத்தில் தான் ஷியாக்கள் ஹவாரிஜிகள் அப்படின்னு தோன்றிடுச்சு. அதில் ஹவாரிஜிகள் எப்படி அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹவாரிஜிகள்னால் என்ன, அலி ரலியல்லாஹு அவங்கள ஏற்றுக்கொள்ளாமல் அந்த அங்கே இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகிறது தான். அதுதான் ஹவாரிஜினாவே வெளியேறுதல் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் நேரடியாக திருப்பு சொல்லதவன் காஃபிர். என்ன சொல்லலாம்னா ஹவாரிஜிகள் ஏன் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து எதிராக இருக்காங்கன்னா, ஒரு போர் நடக்குது, அந்த போரில் வந்து எல்லாருமே இறக்கணும், கொல்லப்படணும், அதுதான். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த போரை வந்து நிப்பாட்டிடுவாங்க. அதனால ஏன்னா முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் போரிட்ட என்ன ஆகும், முஸ்லீமே என்ன ஆகும், இறந்துருவாங்க. அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவங்க வந்து போரை வந்து பாதிலே நிப்பாட்டுவாங்க. ஆனால் இதை வந்து பல சஹாபாக்கள் வந்து கரெக்டாக யோசிக்காமல் அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா அல்லாஹுடைய இதை வந்து நேரடியாக தீர்ப்பு இது பண்ணுறா அப்படின்னா யார் வந்து அல்லாஹுக்கு நேரடியாக தீர்ப்பு கொள்ளலாம் அவன் காஃபிர் தான் அப்படின்ட்டு ஒரு தவறாக நினச்சிட்டாங்க அந்த சஹாபாக்கள். ஆக்சுவலாக அலி ரலியல்லாஹு அவங்க வந்து அவங்களுடைய பாயிண்ட் என்னென்னா முஸ்லீமுக்கு போர் அடித்தா அப்போ ரொம்ப பேர் இறந்துருவாங்க, அதனால இது வந்து முஸ்லீம்களுக்கே ஒரு இழப்பாயிரும், அதனால் போர் இது பண்ணாங்க. ஆனால் சில சஹாபாக்கள் என்னச்சு இப்படின்னா நடுவில் போரை நிப்பாட்டக்கூடாது, ஒன்று சாகணும், இல்லைனா அந்த போரை வந்து இதாகும் அப்படின்னா அவங்க இதை அதனால அவங்களுக்கு வந்து அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல அந்த சஹாபாக்கள் பல பேருக்கு. அதனால் அவங்க அந்த அலி ரலியல்லாஹு காலத்துலேருந்து வெளியேறி வந்துருவாங்க. அவங்கள்ட்ட வேறு தான் ஹவாரிஜிகள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சார்பாக அந்த ஹவாரிஜிகள் வெளியேறப்பட்டாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லி புரிய வைக்கிறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க. என்னென்னா இப்படி முஸ்லீம்களே சண்டையிட்டா அது நல்லா இருக்காது, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வந்து இப்படி யாருமே அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நேரடியாக அவங்க வந்து தீர்ப்பு இது பண்ணலை அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அந்த ஹவாரிஜிகள். அதில் பல பேர் வந்து இஸ்லாத்தை தழுவி அல்லாஹ் வந்து தவாப் கேட்டு திரும்பி அலி ரலியல்லாஹு அவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணலைன்னா சேரலை. அந்த சேராத கூட்டத்தை ஹவாரிஜிகள் சொல்கிறாங்க. அப்போ ஷியாக்கள் அப்படின்னா என்னென்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பின்படுத்தி அலி ரலியல்லாஹு தான் எல்லாமே, அவங்க தான் ஒரு தூதர் அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கிறவங்க தான் ஷியாக்கள். அதுதான் அலி கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சில சஹாபாக்கள், இதை வந்து சில சஹாபாக்களை மட்டும் ஏற்றுக்கிறவங்க, சில சஹாபாக்கள் வந்து இது பொய்யர்கள், இது உண்மைப்படுத்த மாட்டாங்க அப்படின்ட்டு. எல்லா சஹாபாக்களுமே உண்மையானது தான், ஆனால் சில சஹாபாக்களை ஏற்றுக்கிறவங்க, சில சஹாபாக்களை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உலுஹியத்து இல்லம், அதனால் நெருப்பில் போடும்போது அப்படின்னா என்னென்னா அந்த சஹாபாக்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து உலகியத்துனா அல்லாஹுடைய பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கருத்தை வந்து ஏற்படுத்திடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சுருவாங்கன்னா நான் வந்து அல்லாஹ்வுடைய இது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி புரிய வைக்க முயற்சிப்பாங்க. இதை சில பேர் புரியாமையே இல்லை நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய ஒளியது தான் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். என்ன சொல்லிடுவாங்கன்னா அதில் இருக்கிறவங்களை வந்து நெருப்பில் இடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெருப்பில் இடுன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற சஹாபாக்கள்லாம் இது அல்லாஹ்வுடைய இது தான், ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் கோவத்தில் வந்து நெருப்பில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு ஒரு தவறாக என்ன
எண்ணத்தை வந்து கருதிக்கிட்டாங்க. இதன் காரணமாக அலி ரலியல்லாஹு காலத்தில் தான் பல பிரிவுகள் வந்து உருவாச்சு. அதில் வந்து யார் ஷியாக்கள், ஹவாரிஜுகள் இதெல்லாம். இன்னொன்று என்ன சொல்லணும்னா ஜஹிமியாக்கள், முஹதசிலியாக்கள். ஜஹிமியாக்கள்னால் அவங்களுடைய நாலேஜை வந்து அப்ளை பண்ணுறது, இது உண்மையா இது பொய்யா அப்படின்ட்டு ஆராய்வாங்க தன்னுடைய நாலேஜை வச்சு. எப்படின்னா அல்லாஹுக்கு வந்து சிஃபத்துக்கள் இருக்குது, அல்லாஹுக்கு பேர்கள் இருக்குது, பண்புகள் இருக்குது, இது எதையுமே அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹுக்கு இப்படி தான் இருக்கா, இல்லை இது பொய் அப்படிங்கிற ஒரு இதுதான் ஜஹ்மியாக்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவுகள் தோன்றுச்சு. முஹதசிலியாக்கள் அப்படின்னா அல்லாஹுடைய பேர்கள் இருக்குது, அது எல்லாமே உண்மை தான், ஆனால் அவனுக்கு சிஃபத்துக்கள் அது இல்லை அப்படின்னு சிஃபத்துக்கள்லாம் அவன் சிரிக்கிறான், அவன் பார்க்குறான், இதுனா இல்லவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அறிவுக்கு பொருந்துறதை மட்டும்தான் அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க, இல்லைனா ஏற்றுக்கிற மாட்டிருக்காங்க. இதுதான் அப்போ 4 கூட்டங்கள் என்னது ஷியாக்கள், ஹவாரிஜிக்கள், ஜஹ்மியாக்கள், முஹதசிலியாக்கள். இது எல்லாமே அல்லாஹுக்கு எதிராக இருக்கிறதா. ஆனால் அஹ்லு சுன்னா அப்படின்னு என்னது வல் ஜமாத்தின் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து நம்பி அவங்கள தூதராக ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றுறது தான் அஹ்லு சுன்னா. இன்ஷா அல்லாஹ் அதில் நம்ம அனைவரும் இருக்கணும். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து தான் இன்னும் தெளிவாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இந்த அக்கீதாவில் நம்ம பார்ப்போம். என்னோட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் அதுக்குரிய நற்கூலியை வந்து அனைவருக்கும் அல்லாஹ் தாலா தருவானாக. ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.